1492ஆம் வருஷம் ஸ்பெயின் நாடு ஒரு அதிர்ச்சி அலைக்குள்ள நடுங்கிட்டு இருந்தது. ஒரு ரகசிய சங்கம் கொலையாளி சகோதரத்துவம்னு சொல்றாங்க அடங்காத ரகசியத்துல மூழ்கி உலகத்துல சமநிலையை நிறுவுறதுக்குன்னு ஒரு மகா லட்சியத்துல தீர்மானமா இருந்தாங்க. அராஜகத்துக்கு எதிரா போராட, அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க. ஆனா ஒரு புது அச்சுறுத்தல் வந்துடுச்சு. எல்லாத்தையும் மாத்தி அடிச்சு போடுற மாதிரி. சல்தான் மகன், அவருக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு, கடத்தப்பட போறானாம். இந்த காரியம் சாத்தியம் ஆனா சல்தான் என்ன பண்ணுவானுன்னா ஏதேன் பழம்னு சொல்ற அற்புதமான ஒரு பொருளை கொடுத்துடுவான். அதுல அசுர சக்தி இருக்கு, கடவுள் சக்தி போல. இதை எதிர்க்க ஒரு புது வீரன், அகிலார், இளம் வீரன். பயம், தீர்மானம் கலந்து அவன் கண்ணுல ஒளிர்ந்துச்சு. சடங்குல அவன் விரல் வெட்டப்பட்டது. இரத்தக்களரி சம்பவம். அவன் உள்ளே நுழைஞ்சிட்டான், நிழல்கள் மற்றும் கொடூர கொலைகளோட உலகத்துக்குள்ள. 1986 ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட். பாஜா கலிபோர்னியா. சூரியன் பொசுங்கும் நாடு, எல்லையற்ற வெளி. அங்க ஒரு பையன் இருக்கான், கால். அவன் உலகம் ரொம்ப டேஞ்சர் விளையாட்டு. வீட்டு மாடிகளில் சைக்கிள் ஓட்டுறது. அடேங்கப்பா, எவ்வளவு வேகம்! ஆனா ஒரு நாள் அவன் தவறி விழுந்தான். ரத்தம், காயம். சின்ன பையன் பயந்து போனான். வீட்டுக்கு போனான். அவன் அம்மா சடலமா கிடக்கு. கழுத்தில் அவள் குழந்தை பருவத்துல இருந்து போட்ட மாலை. இரத்தக் கடலில். அதிர்ச்சி. காலின் அப்பா ஜோசப், அவன்தான் கொலை செய்திருக்கான். கொடூரம். அதற்குள் ரிக்கன்னு ஒரு வாலிபன் தலைமையில் ஒரு கும்பல் வந்துடுச்சு. ஜோசப் காலுக்கு ஓடுன்னு சொல்றான். நேரம் இல்லை. கால் மாடிகளில் ஓடுறான். வேகமா, எப்பவும் இல்லாத வேகத்துல. அந்த கும்பல் அவனை விரட்டிட்டு வருது. உடம்பு துடிதுடிக்குது. பல வருஷங்கள் ஓடிப்போச்சு. கால் வாழ்க்கை கருப்பு நிறத்துல மாறிப்போச்சு. இப்போ அவன் ஒரு பெரியவன் ஆகி டெக்சாஸ் சிறைச்சாலையில அடைஞ்சு கிடக்கு. கொலை குற்றவாளி. என்ன நடந்ததுன்னே அவனுக்கு ஞாபகம் இல்ல. அந்த பயங்கர இரவில இருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. சாவதற்கு முந்தின நாள் கொண்டாட்டம் எதுவும் இல்ல. முன்பு உயிரோடு இருந்தவன் இப்போ குழு குழுன்னு இருக்கிற இரும்பு மேஜையில கட்டப்பட்டிருக்கான். மரண ஊசி குத்தின வலி அவனுக்கு தெரியுது. கண் தெரியல. சாக போறான்னு நினைச்சான். ஆனா சாவு வரல. எதிர்பாராத விதமா. அவன் ஒரு புதுசா இருக்கிற சுத்தமான அறையில எழுந்திருக்கான். உடம்பு பலவீனமா இருக்கு. சாவு தப்பிச்சுட்டான். அவன் முன்னாடி சோஃபியா இருக்கா, ஒரு மர்ம பொண்ணு. உலகம் கால் இறந்துட்டான்னு நினைக்குதுன்னு சொல்றா. ஆனா உண்மையில அவன் அப்ஸ்டர்கோ அறக்கட்டளைன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கான். ரகசியமான இடம், சக்தி வாய்ந்த திட்டம். சோஃபியா அவனுக்கு உதவி வேணும்னு சொல்றா, ஒரு சிறப்பு திட்டத்துக்கு. ஆனா அவள் சொன்னது அவன் நம்பிக்கையை இன்னும் அதிகமா குறைக்குது. ஓட பார்க்கிறான். ஆனா அவனோட உடம்பு ரொம்பவும் பலவீனமா இருக்கு. அவன் திசை மாறி கட்டிடத்திலிருந்து வெகு தூரம் தள்ளாடி கீழே விழுந்தான். அவன் பார்த்த காட்சி அவனுக்கு முற்றிலும் புதுசு. அதிசய தொழில்நுட்பங்கள், வித்தியாசமான செடிகள், அவனைப் போலவே குழம்பிக் கொண்டிருக்கும் மக்கள். சட்டென்று அவன் ஒரு பால்கனியில் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாத ஒரு நகரம் கண்கொள்ளா காட்சியாய் விரிகிறது. சோஃபியா அவனை பிடிச்சிட்டா. அவள் அமைதியான முகம் அவனை பதற்றப்படுத்தியது. நீ இப்போ மெட்ரிட்ல இருக்கிறே, ஸ்பெயின்ல சொல்றா. அப்ஸ்டர்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அவங்க உலகத்துல இருந்து வன்முறையை ஒழிக்கணும்னு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க கூறுகிறாள். கால் இன்னும் சரியா புரிஞ்சிக்கிறதுக்குள்ளேயே பாதுகாப்பு படை வந்து அவனை பிடிச்சு இழுத்து போய் இருட்டு அறையில போட்டுட்டாங்க. அந்த அறையில அவன் உடம்புல வித்தியாசமான கருவிகள் கட்டப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்ட கத்திகள், சிறப்பு பெல்ட், அனிமஸ்னு ஒரு மெஷின். காலின் கழுத்து அனிமஸுடன் இணைக்கப்பட்டு இருக்கு. மெஷின் ஆரம்பிச்சதும் கொடுமையான எரிச்சலான வலி அவனை பிடிச்சிக்கிச்சு. அனிமஸ் உன் மூதாதையர் அகிலாரின் நினைவுகளை மீட்டெடுக்க உதவும் சோஃபியா விளக்குறா. அகிலார் நீண்ட காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன். 500 வருஷத்துக்கு முன்னாடி கால் ரத்தத்துல ஓடும் ஒருத்தவன் வரலாறு. கருவி ஆரம்பிச்ச உடனே காணோம்னு ஆகிடுச்சு காலுக்கு. அப்புறம் திடீர்னு 15ஆம் நூற்றாண்டு ஸ்பெயின். கண்முன்னாடி காட்சி, சத்தம். கால் இல்ல, அகிலார் ஒரு கொலைகாரன். சல்பான் பொண்ணுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிற அரசகுமாரனை காப்பாத்தனும். முக்கியமான வேலை. அகிலாரா கால் பாக்குறான். அந்த இளவரசன் அகமத் கூண்டில புள்ளிக்கிட்டு டெம்ப்ளார் காவல்காரங்க சுத்தி இருக்காங்க. அகமத் பாதுகாப்பாளரை ஒருத்தனை கொல்ல போறாங்க டெம்ப்ளார்கள். சும்மா இருக்க முடியல அகிலாருக்கு. ஒரு நிமிஷத்துல நிழல்ல இருந்து குதிச்சிடுறான். சரியா அடிச்சிடுறான். போர் ஆரம்பிச்சிடுச்சு. கால் எல்லாத்தையும் உணர்றான். ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு அடி. உடம்பு போர் மத்தியில சிக்கி இருக்க மாதிரி. பார்ப்பவன் இல்ல, போர்ல இருக்கிறவன். அவன் மூதாதையர் கண்ணால போரை பாக்குறான். மரியா இன்னொரு கொலைகாரி. அகமத் இருக்கிற ரதத்தை திருடிட்டு ஓடிடுறாங்க. டெம்ப்ளார்கள் பின் தொடர்ந்து வந்தாங்க. அகிலார் அவர்கிட்ட இருந்து ஒரு கணம் கூட விலக மாட்டேன்னு சொல்லிட்டு குதிரையில ஏறி ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு கொடூரமான துரத்தல். ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கான போராட்டம். டெம்ப்ளார்கள் வண்டியில ஏற முயற்சி பண்ணாங்க. ஆனா மரியா பட்டென்று அடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு அற்புதமான சண்டை. இறுதியா வண்டி ஒரு கூடாரத்தோட கோளாரா விழுந்துடுச்சு. மரியா கிட்டத்தட்ட கீழே விழுந்துட்டாங்க. ஒரு கணம் கூட நேரம் இல்லாம அகிலார் அகமதை அந்த பிரிஞ்சு போக்ஸில இருந்து விடுவிச்சாங்க.
மரியா கடைசி முயற்சியா குதிரைகளோட கட்டை கழட்டிட்டாங்க. வண்டி கடலோரத்துல விழுந்துடுச்சு. அகிலார் ஒரு கயிற்றை பிடிச்சு உயிர் காப்பாத்திக்கிட்டாங்க. சரி, இப்ப உண்மையான உலகம். கால் கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிச்சுட்டாரு. டெக்னீஷியன்கள் அவரை அனிமஸ்ல இருந்து உடனே புடிச்சு எடுத்தாங்க. சிறையில இருக்கிற காலுக்கு அகிலார் காட்சிகள் மீண்டும் மீண்டும் வந்து கொடுமையா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சோஃபியா வந்தப்போ கால் கோபத்தோட அவளை பிடிச்சு விசாரிச்சாரு. இந்த பாதிப்புக்கு பீடிங் எஃபெக்ட்னு பேர் சொல்லி விளக்கினாங்க. நினைவா உணர்ச்சிகள் மீண்டும் மீண்டும் வரும் ஒரு பக்க விளைவுன்னு சொன்னாங்க. அவனோட மூதாதையர்களோட நினைவுகள் அவன் மனசுக்குள்ள புகுந்து ரத்தம் சிந்திச்ச மாதிரி இருக்கு. சபாஷ். கால் மறுமனசா சோபியாவை விட்டுட்டு போகிறான். அவள் அனிமஸ் என்னன்னு விளக்கறா. அது ஒரு எந்திரம். DNA மூலமா மூதாதையரோட நினைவுகளை இணைக்குது. அடடா, பல வருஷமா அவனை படிச்சுட்டு இருக்கிற லேப் காமிக்கிறாள் சோஃபியா. அகிலாரோட சம்பந்தம் இருக்கிறதுனால அவனை தேடி பிடிச்சாங்க. அப்ஸ்டர்கோல இருக்கிற எல்லா பரிசோதனை பொருட்களும் கொலைகாரர்களோட சந்ததியினர். ரொம்ப கடுமையான வரலாறு உள்ளது. கால் சண்டை போடுறான். எனக்கு காரணம் இல்லாம யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்றான். யாராவது வேற யாரையும் காயப்படுத்தினா மட்டும்தான் கொன்னேன். புராஜெக்ட் முடிஞ்சா புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் என்று சோஃபியா சொல்கிறாள். ஆனா காலுக்கு சந்தேகம் தீர்ந்து போகல. சாப்பாட்டு நேரத்துல வேற பரிசோதனை பொருட்களோட உட்கார்ந்திருக்கான் கால். அவனை சந்தேகமாக பார்க்கிறாங்க. முசா என்னும் ஒருத்தன் டெம்ப்ளார்களுக்கு உதவாதேன்னு எச்சரிக்கிறான். ஆப்பிளை காப்பாத்தணும், கொடுக்க கூடாது. கால் அவனோட எச்சரிக்கையை ஒதுக்கி தள்ளிட்டான். ஆனா அவன் அம்மா சாவோட நினைவுகள் அவனை துரத்திக்கிட்டு இருக்கு. காட்சிகள். அகிலார். அவரோட தீவிரம் உண்மையே என்னன்னு கேள்வி எழுப்பும் அளவுக்கு கலங்கடிச்சிடுச்சு. ரிக்கன். அவனோட முன்னேற்றத்துக்கு ஆசைப்பட்டு சோபியாவை சரண்டர் பண்ண வச்சிட்டான். கால அனிமஸ்ல போடணும்னு. சோஃபியா பயந்தா என்ன, காலுக்கு சேதமாகும்னு. ஆனா ரிக்கன் பிடிவாதம். சிறையில கால். மறுபடியும் அகிலார காட்சி. இந்தா பாருங்க, அகிலார் எப்படி போராடுறானோ அப்படியே கால் கையாளுறான். பேய் மாதிரி வந்தவனை எதிர்த்து. காவலாளி 2 பேர் வந்தா என்ன, கால் புதுசா கத்துக்கிட்ட திறமையால போராடியாச்சு. ஆனா அடங்கி போயிட்டான். இழுத்துட்டு போய் அனிமஸ்ல இணைச்சாங்க. மறுபடியும் நினைவு. அகிலார், மாரியா, அவங்க குரு. சங்கிலியில சிறை. டெம்ப்ளார்கள் கொல்ல போறாங்க. உண்மையான உலகத்துல காலுக்கு எல்லா அடியும் தெரியுது. அகிலாருக்கு வந்த அடி. குருவை எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. அகிலார் சங்கிலிய பிடிவாதமா புடைச்சு கிழிச்சு விடுதலை. காவலாளிகளை வீழ்த்தி மாரியாவை விடுவிச்சு. எதிரிகள் அத்தனை பேரையும் ஒருத்தா வெட்டி வீழ்த்திட்டாங்க. எண்ணெய் பிப்பாய்களை தீ வச்சு. ஒரு பெரிய வெடிப்பு. அதுதான் அவர்களுக்கு தப்பிக்க போதுமான நேரம் கொடுத்தது. ஆனா டெம்ப்ளார்கள் வேகமா ஓடி வந்தாங்க. அகுலார், மாரியா. கட்டிடங்கள் மேல ஓட்டம். பின்னால பாதுகாவலர்கள் ஓசை. கொலைவெறி. அகுலார் ஒருத்தரை கட்டிடத்துல இருந்து தள்ளிட்டாரு. மாரியா வேகமா கத்தி வெட்டறாங்க. சேர்ந்து சுவர்கள் தாண்டி அம்புகள் தவிர்த்து ஓடுறாங்க. ஆனா எளிதா தப்பிக்க முடியல. டெம்ப்ளார்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட இடமில்ல. அகுலார் சரியா போராடுறாரு. மாரியா சாமர்த்தியமா எதிரிகளை எதிர்க்கிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எதிரிகள் வந்துகிட்டே இருக்காங்க. ஓடுறது மட்டும்தான் வழி. கால் அனிமஸுக்குள்ள அவர்களோட தப்பிச்சு ஓட்டத்தை பார்க்கிறாரு. ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஏறினாங்க. அகுலார் ஒரு வாய்ப்பு பார்த்து ஆழ்ந்த மூச்சு விட்டு ஒரு பெரிய தாவல். கால் அனிமஸுக்குள்ள அதே தாவலை செய்ய முயற்சி பண்றாரு. ஆனா தவறு நடந்துச்சு. உடம்பு அதிர்ஞ்சுது. SST சிஸ்டம் சரியில்லாம போச்சு. டாக்டர்கள் ஓடி வந்தாங்க. சீக்கிரம். அவனை ஒரு குளத்துல மூழ்கடிச்சாங்க. பயம் எல்லாம் போச்சு. சோஃபியா சொன்னா இது தற்காலிகம்னு. மனசுலையே சம்மதிச்சா இனிமே இப்படி ஆகாதுன்னு. பிறகு பாருங்க, சக்கர நாற்காலியில கால் உட்கார்ந்து இருக்கான். சர்ப்ரைஸ். ரிக்கன் காலோட அம்மா தாலியை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். நினைவுகள் எல்லாம் புதுசா வந்தாச்சு. சரி, கால் அகிலாரோட அசைவுகளை பயிற்சி பண்றான். உடம்பு பலமாகுது. ஆனா ரிக்கனுக்கு பயம். காலோட முன்னேற்றம் அவனுக்கு பிடிக்கல. அவன் எச்சரிக்கிறான், இந்த ப்ராஜெக்ட்ல சம்மதிக்காட்டா என்ன ஆகும்னு. சரி, வேற சோதனை உயிர்கள் என்ன ஆனாங்கன்னு காமிச்சான். நோய்வாய்ப்பட்டாங்க. உடம்பு உடைஞ்சு போச்சு. மனசு கெட்டு போச்சு. அடுத்த ஷாக். காலோட அப்பா அவன் அம்மாவை கொன்ற அந்த கத்தியை கொண்டு வந்து கால்கிட்ட வச்சிட்டான். காலோட மனசுல கோபம். பதில்கள் வேணும். அவன் அப்பாவை சந்திக்க போறான். ஜோசப். அவன் பார்க்கிறான், ஒரு காலத்தில் பயங்கரமான கொலைகாரன். இப்போ என்ன, ஒரு பலவீனமான, உடம்பு சரியில்லாத பழைய ஆள். கால் உண்மையை கேட்கிறான். ஜோசப் குற்ற உணர்ச்சியோடு சொல்கிறான், காலின் அம்மாவை கொன்றது அவளுடைய விருப்பம். டெம்ப்ளார்களை விட்டு காப்பாற்ற வேண்டும்னு, அனிமஸ்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு. காலையும் கொல்ல அவனுக்கு மனசு வரல்னு சொல்லிட்டான். உண்மை தெரிஞ்சிச்சு. கால் மாலை கத்தியையும் திரும்ப கொடுக்கிறான். பழிவாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். போகிறான். ஆனால் பாதையில் வேற சோதனை பொருட்கள். கோபமா கலக்கமா இருக்கு. அவனை எதிரி நினைச்சு தாக்குறாங்க. கால் போராடுகிறான். காவல்காரங்க வருற வரைக்கும் நிக்குறான். மறுபடியும் அனிமஸ். இப்போ சந்தோஷமா போறான். அகிலாரின் நினைவுகளுக்குள். இந்த புது நினைவுல மரியா அகிலாருக்கு மாலை கொடுக்கிறா. நம்பிக்கையும் நம்பகத்தையும் குறிக்கிறது. அகிலார் எடனின் ஆப்பிளை திருடிட்டான். ஆனால் வெற்றி மிகப்பெரிய விலைக்கு.
டெம்ப்ளார் கமாண்டர் மரியாவை பிடிச்சிட்டான். அவளை பயன்படுத்துகிறான். பணயமா? மரியா? கொலைக்கார கூட்டத்தின் உண்மையான பக்தி அகிலாரை பணி முடிக்க தூண்டியது. ஆனா அவரோ தயங்கினார். மாரியா மீதான அளவற்ற காதல் அவரது சிந்தனையை மறைத்தது. டெம்ப்ளார்கள் சீபை கைப்பற்ற விடமாட்டேன்னு உறுதியா இருந்த மாரியா தளபதியை கத்தியை நகர்த்த சர்க்கஸுக்கு கட்டாயப்படுத்தினா. போராட்டத்துல அவள் உயிர் போச்சு. அவளோட உடம்பு நிலத்துல விழுந்தது. துக்கமும் கோபமும் கலந்து அகிலார் தளபதியை தாக்கினார். அற்புதமா வெற்றி பெற்றார். சுரங்கப்பாதை மூலமா தப்பிச்சு அங்கே தீயையும் வைச்சு டெம்ப்ளார்களை தடுத்தார். பாலத்தில தான் போனா வில்விச்சுகளோட இன்னும் அதிகமா சேனைகள் காத்திருந்தாங்க. சரணடைய மறுத்த அகிலார் மறுபடியும் ஒரு விசுவாச தாவலை செஞ்சு கீழே நீரில விழுந்தார். இப்போதைய காலத்துல கால் அதே தாவலை அனிமஸுக்குள்ள அனுபவிச்சான். அந்த இயந்திரம் சக்தி அதிகமா பயன்படுத்தினதால உடைஞ்சு போச்சு. ஆனா கால் சேதமில்லாம இருந்தான். அகிலார் சீபை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கிட்ட பாதுகாப்பா ஒப்படைச்சிருந்தான்னு ஞாபகங்கள் அவனை சுற்றி வந்தாச்சு. இருந்தாலும் ஆய்வகத்துல அரங்கேறிய கோளாறு. மூசா என்னமோ ஒரு சோதனை பொருள் கொள்ளையடிச்ச புகைப்பட்டாசுகளை உபயோகிச்சு கலவரத்தை ஏற்படுத்தினான். சோதனை. சண்டையாளர்கள் பிடிச்சிருந்தவங்களை எதிர்த்து போராடி அவசர அலாரம் சத்தத்துல ஓடிப்போக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. காலுக்கு கடந்த காலத்துல இருந்த கொலைகாரங்க அகிலார், ஜோசப், அம்மா எல்லாருடைய நிழலும் தெரிஞ்சது. அவங்க அவனை ஒருத்தனா விடல்னு உறுதியா சொன்னாங்க. அந்த பேய்ங்க மறைஞ்சாச்சு. கால் வேறவங்களோட சேர்ந்து போராடினான். பழைய கொலைகார ஆயுதங்களை எடுத்து கடைசி தடையை உடைச்சு போட்டாங்க. அந்த கலவரத்துல ரிக்கன், சோஃபியா ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆனாங்க. சோஃபியா அப்பாவோட நம்பிக்கைக்கும் டெம்ப்ளார்கள் மேல வருகிற சந்தேகத்துக்கும் நடுவுல கஷ்டப்பட்டா. கால் கட்டிடத்துக்குள்ள போறத பார்த்தா. ஆனா யாரையும் எச்சரிக்கலை. ரிக்கன் அந்த ஆப்பிளை பெருமையா காட்டி கொண்டாடும்போது கால் வேகமா போய் ரிக்கனை கொன்னுட்டான். அந்த ஆப்பிளுக்கு பதிலா சாதாரண ஆப்பிள் வச்சிட்டான். பதட்டம் அதிகமானது. கொலைகாரர்கள் ஓடுற கூட்டத்துல கலந்துட்டாங்க. கடைசியா ஒரு கட்டிடத்தின் மேல நிக்கிற கொலைகாரனை பார்க்கிறோம். அந்த ஆப்பிள் இப்ப அவங்க கையில.